துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் அவர் மேல முதல்வர் அப்படின்னு சொல்லி எல்லா பல்வேறு கட்சி தலைவர்கள் சொல்றாங்க. அந்த கருத்து இருக்கிறது என்ன துறை ரீதியாக அவர் எடுக்கணும்? மேல ஏற்கனவே இந்த ஒரு பொன்முடி இப்படிதான் பேசி அவர் வந்து இது பண்ணாங்க பதவியில். இது உட்கட்சி பிரச்சனையா இருக்கலாம். திமுகவுடைய உட்கட்சி பிரச்சனையில நம்ம பேசுறது தேவையா இருக்காது. அது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்ற எந்த அறிவாதின்னு எனக்கு தெரியல. அவரை பொறுத்த மட்டும்தான் திருச்சி சிவா அவர்கள் திருச்சி சிவா அவர்கள் அமைச்சராக இல்ல, திருச்சி சிவா அவர்கள் சட்டம் திமுகவினுடைய நாடாளுமன்ற குழு தலைவராக ராஜ்யசபா மேலவையில் இருக்கிறார். அதை தவிர எந்த பதவியும் அவருடைய கட்சி பதவி இருக்கலாம். அதனால பாஜகவை பொறுத்த மட்டும் தேவையற்ற பிரச்சனைகளை பெருசாக்குவது என்பது பாஜகவுடைய வழக்கம். அதுவும் குறிப்பாக திரு அண்ணாமலை அவர்கள் லண்டன் நண்பரோடு நேற்று நேரம் செலவழிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் இப்ப என்னட்டுன்னா அவரு அறிக்கை விட ஆரம்பிச்சிருக்காரு. அது அவருடைய ஆதங்கம் தெரிகிறது, அவருடைய சூழ்ச்சி புரிகிறது. விமான நிலைய விரிவாக்க பணிகள் வந்து வருத்தமான விஷயம். என்னட்டுன்னா தொடர்ந்து நாங்கள் குரல் கொடுத்து குரலுக்கு தண்ணி குடிக்க நேரம் வந்துருச்சு. மதுரை விமான நிலையம் என்பது தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வருது. தமிழக அரசிடம் பலமுறை கோரிவிட்டோம். மத்திய மாவட்ட ஆட்சியர் திருமதி சங்கீதா அவர்கள் இருக்கும் பொழுது நிலம் கையெழுப்படுத்துவதற்காக சென்னைக்கு ஃபைல் அனுப்பப்பட்டு சொன்னார்கள். அதற்கு அடுத்து அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. தமிழக அரசு இதில் விரைந்து முடிவெடுக்க வேண்டும். மதுரை விமான நிலையத்தினுடைய நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை விரைவாக முடித்து வைக்க வேண்டும். நீதிமன்றத்தில் இருக்கின்ற அந்த வழக்கு பிரச்சனையும் மிக விரைவாக முடித்து வைத்தால்தான் மதுரை விமான நிலையம் வளர்ச்சியை நோக்கி முன்னேறும். இல்லாட்டா வெறும் மத்திய அரசு பழி சொல்லவும் மாநில அரசு பழி சொல்லவுமாவே மதுரை விமான நிலையத்தினுடைய காலம் போயிடும். தயவு செய்து இதுல மிக விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டியது மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை முடித்து வைக்க வேண்டும். ஏனென்றால் மத்திய அரசு எதையாவது நொண்டிச்சாக்க சொல்லி மதுரைக்கு வர வேண்டிய உரிமைகளை தடுக்கிறது. மதுரைக்கு வந்து கொண்டிருந்த சிங்கப்பூர் விமானம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி விமானத்தை நிறுத்துற வேலையை மத்திய அரசு செய்து கொண்டிருக்கு. இந்த சூழ்ச்சிகளுக்குள்ள மதுரை விமான நிலையம் வளர்ச்சி வரணும்னா தமிழக அரசு இந்த நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை விரைவிலே தீர்க்க வேண்டும். மகிழ்ச்சி. மதுரையில அவர் மாநாடு நடத்துவது என்பது பாராட்டப்பட வேண்டியது. மதுரையை பொறுத்த மட்டும் எப்பொழுதுமே ஒரு தென் மாவட்டங்களுடைய மிக முக்கியமான இடம். அதிலே மாநாடு நடத்துவது என்பது ஒவ்வொரு அரசியல் கட்சியினுடைய உரிமை. அவரும் தபாகவினுடைய தலைவர் இந்த முடிவெடுத்திருப்பதும் அவர்களுடைய கட்சி மாநாட்டு நடத்துவதற்கும் வரவேற்கப்பட வேண்டியது. பிரம்மாண்டமான கட்சி ஒன்று கூட்டணிக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி அவங்க கூட்டணி பிரம்மாண்டமா தமிழகத்துல பிரம்மாண்டமான கட்சி ஒன்று கூட்டணி இணைய போகுது. பிரம்மாண்டமான ஏதோ புது கட்சி ஆரம்பிக்கிறாங்களான்னு பார்ப்போம். பிரம்மாண்டம்னு பேர் போட்டு யாராவது கட்சி ஆரம்பிச்சாலும் ஆரம்பிக்கலாம். பதவி செஞ்சுட்டு அந்த கட்சி வந்து பிரம்மாண்டமா அவரோட தலைமையில கூட்டணி சேரலாம். அவர்களை பொறுத்த மட்டும் அவர்களுக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேலுச்சாமிகிட்ட இருந்து இந்த கட்சியை வேலுமணிகிட்ட இருந்து இந்த கட்சியை காப்பாற்றட்டும். வேலுமணி வந்து சிவசேனாவை போல ஏக்நாத் சிண்டே மாதிரி கட்சியை பிரிச்சுட்டு ஓடிடுவாருங்கிறதுக்காக பாஜகவோட ஒரு கூட்டணி சேர்ந்தாருன்னு சொல்லி பேச்சடி விடுது. அதை பத்தி அண்ணன் பழனிசாமி அவர்கள் சொல்லட்டும். அண்ணன் பழனிசாமி அவர்களை பொறுத்த மட்டும் பிரம்மாண்டமான கட்சி வருது, பளிர்னு கட்சி வருதுலாம் சொல்லிக்கிட்டு கதை ஓட்ட முடியாது. பாஜகவினுடைய அடிமையாக அதிமுக மாறிவிட்டது. அமித்ஷாவினுடைய ரிமோட் கண்ட்ரோலாக மாறிவிட்டது. தமிழக மக்கள் நிராகரிக்கப்பட போகின்ற கட்சியாக மாறிவிட்டது. பாஜகவிற்கு ஆட்சியிலே பாஜக என்ன சொல்கிறதோ அதை செய்வதற்கான ஒரு கட்சியாக மாறிவிட்டது. இது எம்ஜிஆர் கட்சி கிடையாது, இது ஜெயலலிதா அம்மையாருடைய கட்சி கிடையாது, இது வெறும் அமித்ஷாவுடைய கட்சியாக மாறிவிட்டது. அதனால அவரை பொறுத்த மட்டும் அவர் பிரம்மாண்டமா ஒரு புது கட்சி பிரம்மாண்டம்னு யாராவது பேர் வச்சு கட்சியை சேரட்டும் அவரோட சேர்ந்து. பாஜக 2026 எடப்பாடிக்கு வந்து மக்கள் வந்து ஓய்வு கொடுக்க போறாங்க மயிலாடுதுறையில. இது ஓய்வு கொடுக்க வேண்டியது என்னன்னா அவரு எதிர்கட்சி தலைவரா இருக்காரு. அவரை பொறுத்த மட்டும் அவருக்கு ஓய்வு கொடுக்க வேண்டியது என்பது திரு எஸ்பி வேலுச்சாமி போன்றவர்கள் இருக்கின்ற சதி தான் இதுல ரொம்ப முக்கியமானதா இருக்க போகுது. கட்சியை அதிமுகங்கிற அமித்ஷா அதிமுகவா மாறிவிட்ட அந்த கட்சியில ஓய்வு என்பது முதல்ல வந்துருச்சு அவருக்கு. அவரை பொறுத்த மட்டும் இப்ப ஓய்வுல தான் இருக்காரு. மக்கள் வீட்டுக்கு அவர் அனுப்பியாச்சு. ஆனதனுடைய விளைவாக தான் அவர் ஓய்வுல தான் சேலத்துல தான் மாம்பழம் சாப்பிட்டு இருக்காரு. அதனால அவரை பொறுத்த மட்டும் அவர் இருக்கிற அதிகாரத்தையும் வேலுமணி போன்றவர்கள் பறிப்பதற்காக சரி செய்து கொண்டிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.